இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்ன ஒரு ஆளை மட்டும் வாரீங்க? புஷ்பா போறதுல என்ன ஒரு ஆளை மட்டும் வாரீங்க? நான் ஓரி கிடையாது. நீ ஓரியா இருக்கா? ஒப்ப வாரி, அம்மா வாரி, அண்டா தாவார தாப்ப துடுப்பு, அண்டா குண்டா சட்டி பானை சந்து பொந்து மத்தாளக்காரன் குழலுக்காரன் ஆம வேச்சக்காரன் பொண்ணு வேச்சம். ஆணு வேஷம் பொண்ணு வேஷம் எல்லாம் ஓரி. உங்க செட்டு ராஜமாணிக்கு ஓரி, அந்த ராஜமாணிக்கு வச்சிருந்த கூத்தியா ஓரி. இத்தனை பேர்த்தையும் சொன்னேன், அதுக்கெல்லாம் அடிக்கல. அந்த கூத்தியால சொன்னோன்னே அடிக்கிறீ என்ன? எங்க செட்டு வாத்தியாரு செலகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மொண்டி குத்திய வச்சிருந்தாரு. அண்ணா காசி, அண்ணா காசி காசிண்டா ஒரு ரூபா போட நாளைக்கு அவளா? ஆமா அவளை பார்த்து எப்படி வாரீங்க? அவர் இங்க இருக்கிறாரு, அவர் தனியா தானப்பா. இல்ல வண்டி வச்சு கூட்டி வந்துக்கிறீங்களா? அப்படியே நீ நானும் ஓரி இல்ல, நான் யார் தெரியுமா? விடிய விடிய இந்த சபையை அலங்கார செய்யக்கூடிய ராயல் பப்பன். ஒரு இதுரா ராயல் பப்பன். பப்பன் இல்லடா டே பப்பன். ஆமா நகைச்சுவை கோமாளி. கோமேரி முல்ல குந்துனோ முல்றா டே கோமாளி. ஆமா எல்லாரும் என்ன கேட்ட? நீங்களா யாரு? ஒரு ஆள் பிபிங்கிறான், ஒரு ஆள் இப்படி வாப்புங்கிறான், ஒரு ஆள் டமாட்டுமா இருக்கிறாரு. என்ன எல்லாம் உங்களை யாரும் ஒதுக்கல? விடிய கிளம்பிக்கிட்டு போறங்கிறீங்களா? ஊருக்குள்ள யாரு விடுவாங்க? நாடக நடிகர்கள். ஆமா நாங்களும் நட்டு வைத்தார். எவ்வளவு நட்டுறீங்க? கூலிக்கா குத்த வைக்க அடிக்கிற ஒரு பாட்டு பாடுங்க, சும்மா கதை பாட்டு. போனால் போகட்டும் சொல்றா. யாரா நீங்களா? நடிகர்கள். ஓ கூத்தாடிங்க. உங்களை தேடிட்டு இருக்கிறேன். ஒரு கூத்து ஒண்ணு கொடுக்கணும். வாங்க கீழே உட்கார வைக்கிறேன். சூப்பர்ப்பா. ஓ நாடகம் ஒரு 20-25 ராத்திரி கூத்தாடணும். ஓட்ட டேஜி பிரிய கூடாது. மத்தால அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், குழல் ஊதிக்கிட்டே தான் இருக்கணும், வேஷம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், சாப்பாடு ஆகிட்டே தான் இருக்கும். சாப்பாடு சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுக்கலாம், கூத்தாடுறீங்க, ஆடிக்கிட்டே இருக்கலாம். சம்பளத்தை மட்டும் கேளு. பெரிய பார்ட்டி எடுக்குது. ஆமா ஒரு 25 லட்சம் கொடுப்பா. ஓய் 25 lakhs. எனக்கு ஒரு வாரத்துக்கு சிகரெட் செலவே 30 லட்சம். அது முழுசா குடிக்க மாட்டேன். ஜஸ்ட் 2 பஃப் எடுத்துட்டு கீழே போட்டுருவேன். சரி ஒரு 50 லட்சம் கூட. 50 லட்சம் 50 lakhs. ஏன் தென்னந்தோப்புல குட்டிக்கிட்டு உழுவுது பாரு நெத்து, அத பொறுக்கி போடுறதுக்கு 1000 பொட்டை பிள்ளைகளை வச்சிருக்கிறேன். அவங்களே வாரத்துக்கு 2 பிளேடு வாங்குறாங்க. ஏய் பிளாட்ரா நிலம். ஆமா மரம் எத்தனைக்குன்னு பாத்துக்க. முடியாது. முடியாதுடா. என் காட்டு கணக்கு பிள்ளை வந்ததுமில்ல, நான் கண்டாயம் கட்டணதுமில்ல, நீ எங்க புலத்து போற? முடியாதுடா. மரம் இருந்தா தானே எண்ணுவேன். சம்பளத்துக்கு 75 லட்சம். 75 லட்சம் போடுச்சே தீபாவளி. அந்த தீபாவளிக்கு எங்க பாட்டிக்கு ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம். ஜாக்கெட்டுக்கு தைய கூலியே 80 லட்சம். தைய கூலி மட்டும். தைய கூலி. ஆமா. அப்ப அந்த மீட்டர் துணி எவ்வளவுடா? மீட்டர் 35 ரூபாய் தான். ஏன்னா 35 ரூபாய் போட்டவங்க எதுக்குடா அவ்வளவு செலவு? தம்பி நம்மளுக்கு எல்லாம் 6 அறிவுனா டைலர்களுக்கு 32 அறிவு. இந்த தையல் பிடிக்கிறாங்க பாரு, செவிட்டு தையல், முடக்க தையல், கொங்கால தையல், அப்படி. அதை விட
இந்தாண்ட 3 இந்தாண்ட 3 கிராஸ் பட்டி வைக்கிறானே அதுக்கு தான் பணமே. எப்படி இந்த வளர்த்து இந்தா கூட சிங்கன் நிறுத்துறாங்க நாம புலத்துறோமா? அது அந்த சைஸ் கண்டு வைக்கிறான் பாரு. 1/2 கிலோவுக்கு 1 3/4 கிலோவுக்கு 1 இந்த பொட்டிக்கார முண்டாட்டி நாய் மூளையாட்டுங்கிறவளுக்கு 1 நாயா சி. அதனால சம்பளத்துக்கு கேளு. ஒரு கோடி கொடுறா. 1 கோடி போதுமா? எத்தனை பேர் வருவீங்க? 25 பேர் வருவோம். 25 பேர். 25 பேருக்கு 1 கோடி பத்தாதுடா. நாங்க சரி பண்ணிக்கிறோம், நீ குடிச்சினா போதும். ஆளுக்கு 2 பேர் கூட வராத. கிழிச்சு நோடு பண்டிகை உண்டா? ஓ பிரிச்சுக்கிறீங்க. பிறந்த எடுத்து கோடி வேணுமா புகுந்த எடுத்து கோடி வேணுமா? ஆடா என்னது? யாடா அடிக்கிற? பணத்துல 1 கோடி கேக்குறா. பணத்துல 1 கோடின்னு பணம் இருக்குதா? தெரியாதா? அதுக்கு எத்தனை ஷேப்ரு? தெரியாது. இன்னும் ஒரு மண்டபம் சொல்லாதடா. சரி ரைட். சரி கூத்து குடுக்குறேன். குடி வெத்தல பாக்கு. குடு. ஒரு பீடி ஒன்னு குடு. என்ன பார்த்தா பீடி குடிக்கிறது தெரியுது. இல்லடா நான் குடிக்கிற பீடி கடையில இருக்குறது இல்ல. சண்டை என்ன பீடிடா? கோல்ட் பீடிடா. அது இல்லப்பா அதோட பெருசு. டோட்டலா? அதோட பெருசு. என்னது தெரியலையே. நான் குடிக்கிற பீடி கடையிலே விக்கிறது இல்ல. அதோட பெருசு என்னடா இருக்கு? ஒரு இடத்துக்கு போனா வேணா கிடைக்கும். என்னடா? சினிமா கொட்டாய்க்கு போனா நிறைய அள்ளிட்டு வரலாம். அள்ளிட்டு வரலாமா? என்ன அள்ளிட்டு? போய் பெஞ்ச் மேல உட்கார்ந்த உடனே முன்னாடி ஒரு தொட்டி இருக்கும். அதுக்குள்ள கை விட்டா இவ்வளவு நாள் அள்ளிக்கலாம். துண்டு பீடின்னு மரியாதை இல்ல சொல்லாதரா. அப்புறமா வேணுங்கிற அமுக்கி வைக்கிற பீடிக்கு மரியாதை கொடுக்கணும். சில்லற பீடின்னு சொல்லு. ஆமா சரி வெத்தலை பாக்க தரேன். ஒரு நாடகத்துல ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. அப்பதான் வந்து இடத்துக்கு வந்துக்கிறோம். இடத்துக்கு 8 மணிக்கு வந்துட்டோம்டா. பாயிண்ட் வந்திருக்கிறோம். பாயிண்ட்க்கு நலத்தங்கா நாடகத்துல பொன்னர் சங்கர் வந்து அடிபட்டு சாவறாங்களா அதுல பாடு. அது 2 நாளுக்கு கலந்து வருதுடா. அது இல்லையா? சரி கோவல் நாடகத்துல சாமஞ்சண்டா ஆடு. அது வேற நாடகம் தானே? ஆமா ஆமா கோவல் நாடகம் வேற சேவ நாடகம் வேற. அது வேறயா? ஆமா. சரி ஆரவள்ளி நாடகம் தெரியுமா? தெரியும். அதுல ஒரு பாட்டு பாடு. அது ஏதாவது வேற நாடகம் வச்சிருக்கீங்களா? அது தனியா? அது மட்டும் பாடி போடுங்க. ஆரவள்ளி சண்டை அள்ளி முத்து பந்தயம். அதேதான் இந்த நாடகம் வேணும். வேணும் தான். எந்த இடத்துல? புத்தியாத்தான். எந்த கிளையில வேணும்? அதுல ஏறி இப்படி வந்துரு. யார் யாருக்கு சந்திப்பு? அட்டாளகாரும் மொள்ளகாரும் நடு சந்திப்புல விடு. எந்த பிரிவுல வேணும்? நாம வந்து பிரிஞ்சமா தன்னாட்சி முடிப்பு கோயில பிரிவுல நின்னு பாடி விட்டுவா. எந்த பாகத்துல வேணும்? போன வருஷம் உங்க பெரியப்ப வாங்கினாரு உங்க சித்த முட்டு குட்ட பாகம் அதுல நின்னு பாடு. நாடகத்துல யார் யாருக்குடா சந்திப்பு? அதுல கேக்குற. ஆமா இந்த ஆரவள்ளி பெண்கள் இடத்துல அள்ளிமுத்து வரான பஞ்சாயத்துக்கு அதுல பாடு. அதுல வேணும். பாடலாம் பாடு. அதுக்கு வாத்தியா இருக்கு. வாத்தியாரு? ஆமா. அப்ப நீ யாரு? சீடப்பிள்ள. ஒரு புண்டையும் தெரியாத நடி அடிச்சியா? சரி பாபா என்ன நாடகம் கேட்கலாம்? முன்னாடியே சித்திரம் அப்படியே உள்ளமா? சரி ஒட்ட நாடகம் தெரியுமா? ஒட்ட நாடகம் தெரியும். ஒட்ட நாடகத்தை கரைச்சு குடிக்கிறாளுங்க நாங்க. ஏன் டோர்ல சோயா பீன்ஸ் போறான வாங்கிக்கிறது ஏன் கரைச்சு குடிக்கிறீங்க? சோயா பீன்ஸா? அரிசி தாண்டா போடுறோம். அது சோயா பீன்ஸ் தான் துவரம் பருப்பா போடுறோம். அதுல ஒரு பாட்டு பாடு. ஒட்ட நாடகத்துல சிங்கம் வருது. என்னப்பா என்ன நாடகம் உனக்கு வேணும் சொல்லு. ஒட்ட நாடகம் வேணும். ஒட்ட நாடகம்? ஆமா. எந்த பிரிவுல பாட்டோம்? ஏதோ ஒரு பிரிவுல பாடுங்க. நாடகம் நாடல்றா. எந்த இடத்துல பாடணும்? என்ன சமாச்சாரம்? இந்த கல்லோட்ட வந்து சித்திரவள்ளி சத்தத்துல இருக்கும் போது அவன் அழக வர்ணிக்கிறானே. ஓஹோ அதுல பாடுங்க. இங்க பாத்துக்கிறேன்.
திண்டிவன சத்திரத்துல இருக்க சித்திரவள்ளி பார்த்து கல்லோட்டம் வர்ணிக்கிற கட்டை இது. சரி, அழகா பாடுறீங்க. சரி, போகட்டும். நான் கூத்து கொடுக்கற மாதிரி தெரியல, நீங்க ஆடுற மாதிரி தெரியல. இன்னைக்கு என்ன நாடகம்? இது என்ன ஒரு என்ன ஊருங்க? 2 லட்சம் வாங்கி நீங்க போயிட்டே இருங்க, கேட்டீங்களா? போயிட்டே இருங்க. கடிச்சு கொள்ளாம விட மாட்டானுங்க. பப்பாளி பட்டியாங்க. இதெல்லாம் பூமாச்சி வரைக்கும் 9 மணி வரலாம். பப்பாளி பட்டி. பப்பாளி பட்டியா? அப்படிதான் சொன்னேன். ஏதாவது தக்காளி பட்டி பப்பாளி பட்டி சொல்கிறேன். பப்பாளி பட்டிங்க. சம்மாடி பட்டி அலசரணியே சரிலா சரி சொன்ன வையா என்ன யாருக்கும் சப்பாடி பட்டி அலசரணியே சரிலா சரி உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் அகிலாண்டவாடி பிரம்மாண்ட நாயகி அம்மனுடைய திருவிழாவை முன்னிட்டு ஒதுக்குத்துங்களா? வேண்டுதல கூட்டுங்களா? ஊர் பொதுமக்களுடைய தலைமையில இந்த கோயிலை சேர்ந்த அங்கஸ்தர்கள் இந்த முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. என்ன நாடகம்? என்ன நாடகம்? ஸ்ரீ மகாபாரதம். ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு பாகமாகிய மகடவர்த்தன் அரவான் சண்டை. மகடவர்த்தன் அரவான் சண்டை. சரிங்க. இந்த மகடவர்த்தன் அரவான் சண்டை என்ற நாடகத்தில் டெல்லி அஸ்தினாபுரி வேந்தன் துரியோதனே சபைக்கு வர்றாரு. ஆமா, அவர் வந்தா கதை போயிட்டே இருக்கும். சரிங்க. பெரிய கதை அனுப்பி பாரு.
இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.